அடிக்கோடு உங்களுக்குள் அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. அடிக்கோடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் இந்த நல்ல செய்தியின் மூலம் உங்களைச் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இன்று நமது சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி இராஜாக்கள் 20:5 இன் படி கர்த்தர் கூறுகிறார், அடிக்கோடு, நான் உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரைக் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், அடிக்கோடு என்றார். ஏசாயா 38:1 பைபிள் சொல்கிறது, அந்த நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு மரணத் தருவாயில் இருந்தார். ஆமோஸின் மகன் ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடம் சென்று, ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, ஏனெனில் நீ சாகப்போகிறாய், நீ குணமடைய மாட்டாய் என்றார். இருப்பினும் எசேக்கியா தன்னை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தன்னை நினைவுகூரும்படி கடவுளிடம் வேண்டினான். கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதிலளித்தார். எசேக்கியா குணமடைந்து இன்னும் 15 ஆண்டுகள் வாழக் கொடுக்கப்பட்டார். எசேக்கியா தன்னை காப்பாற்றும்படி கடவுளிடம் ஜெபிக்கவில்லை, மாறாக நினைவுகூரும்படி கேட்டு கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உடைந்த இதயம் உள்ளவர்களுக்கு கடவுள் எப்போதும் செவிசாய்த்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை விடுவிப்பார். நாம் தாழ்மையுடன் கடவுளிடம் வரும்போது அவர் உடனடியாக ஒரு பதிலைத் தருகிறார். கடவுள் பதிலளித்ததற்கும் ஜெபங்களை கேட்பதற்கும் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. உதாரணமாக, லூக்கா நள்ளிரவு 1:13 மணியில் கர்த்தர் சகரியாவிடம் ஒரு தூதரை அனுப்பினார், மேலும் தேவதூதர் கூறினார், சகரியா, பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அதேபோல தானியேல் காலை 9:23 மணி ஒரு தேவதை தானியேலிடம், நீங்கள் ஜெபிக்கத் தொடங்கும் முன் பதில் கொடுக்கப்பட்டது என்று கூறினார். உபாகமம் 26:7 இஸ்ரவேலர்கள் எகிப்தில் துன்பப்பட்டபோது அவர்கள் அலறுவதைக் கடவுள் கேட்டார். ஆகையால் கர்த்தர் உங்கள் எல்லா ஜெபங்களையும் கேட்டு பதிலளிப்பார். என் வாழ்க்கையில் கூட என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத போது ஜெபிப்பதை விட்டுவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக யூர்த்தேன். மீண்டும் மீண்டும் ஜெபிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆம் அன்பானவர்களே, உங்கள் ஜெபத்தின் சக்தியை சந்தேகிக்க வேண்டாம். சாத்தியமற்றதை நம்புங்கள், அப்போதுதான் அற்புதங்கள் நடக்க முடியும். கிறிஸ்து ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்திருப்பதால் நாம் எதையும் செய்ய வேண்டியதில்லை. இந்த அறிவை கொண்டு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன என்பதை அறிந்து தைரியமாக கடவுளின் சிம்மாசனத்தை அணுகலாம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் போது நமது ஜெபங்களுக்கு பரத்திலிருந்து பதில் கிடைக்கும். அன்பானவர்களே, எனவே உங்கள் எந்த பிரார்த்தனையும் வீணாகாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடவுள் எப்போதும் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்கிறார், உங்கள் கண்ணீரை பார்க்கிறார், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை குணப்படுத்தி விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா.